பேரன்பிற்குரிய எனது விவசாய பெருமக்களுக்கு பிரவீனா அக்ரியின் பசுமையான வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன தகவல் கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நீங்கள் வந்துட்டு உங்கள் கொய்யா தோப்புலேயும் சரி, இல்லை வீட்டுக்கு முன்னாடி 2 மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா பிஞ்சிலேயே உங்களுக்கு அந்த காய் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் மாறிடும். நீங்கள் வந்துட்டு இது பூஞ்சான தொற்று இல்லை வந்து சத்து குறைபான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது ஒரு வகையான பூஞ்சான தொற்று தான். ஆனால் அதை பரப்புறது பார்த்தீங்கன்னா அந்த சாரூஞ்சிர பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளை மாவு பூச்சி, இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேன் போன்ற திரவத்தை சுரக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கரும்பூஞ்சானமும் வளரும். அதனால தான் உங்களுக்கு காய் வந்துட்டு கருப்பு கலரில் மாறிடுது. பொதுவாக வந்துட்டு சாரூஞ்சிர பூச்சியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, பொதுவாக வரப்பு களைகளாக இருக்கட்டும், இல்லை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய களைகளாக இருக்கட்டும், நம்ம அதை அப்புறப்படுத்திடணும். ஏன்னா அது மூலயமா தான் உங்களுக்கு அந்த சாரூஞ்சிர பூச்சியை பரவும். இப்போ இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் நம்ம இன்ஃபினிட்டியை பயன்படுத்தணும். இதில் வந்துட்டு பூச்சிக்காக 5 நுண்ணீர்கள் இருக்குது. உங்களுக்கு கொய்யா மரத்தில் வரக்கூடிய இலைப்பேனு, அந்த மாவு பூச்சி மட்டும் இல்லை, அந்த வெள்ளை அப்புறம் பழ அனைத்து விதமான பூச்சிகளும் இது கண்ட்ரோல் பண்ணிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பூஞ்சான தொற்று, அதாவது வந்துட்டு அந்த சூட்டி மோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சானத்தை தடுக்கிறதுக்கு நம்ம ஃபெர்டிலிட்டி யூஸ் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா 3 வகை நுண்ணீர்கள் வந்துட்டு அனைத்து விதமான பூஞ்சா நோயுமே கட்டுப்படுத்திடும். பொதுவாக உங்களுக்கு கொய்யா மரத்தில் அந்த துருநோய், இலை கருகல், வேறு வாடல், இந்த பூஞ்சான தொற்று, அதாவது கரும்பூஞ்சானம், அனைத்து விதமான பூஞ்சானத்தையுமே இந்த ஃபெர்டிலிட்டி கட்டுப்படுத்திடும். எனவே கொய்யா மர விவசாயிகள் அனைவரும் இந்த இன்ஃபினிட்டி, இந்த ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி அதிக லாபத்தை பெறுமாறு தாய்மொழியில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடர்புக்கு 8807494699.